வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை தீர்மானித்தது இவிஎம்மா. ஒரு செய்தியை சொல்கிறேன். பரமக்குடிக்கு பக்கத்தில் மடந்தை என்று சொல்லக்கூடிய ஊர். இந்த ஊரில் 390 வாக்குகள் பதிவாகியிருப்பதாக முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் ரிசல்ட் வருது இல்லையா, வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 395 வாக்குகள் அங்கே எண்ணப்பட்டிருக்கிறது. 5 வாக்குகள் எப்படி அதிகமாக அந்த தொகுதியில் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு மக்களால் எழுப்பப்படுகிறது. ரெண்டாவதாக ஒரு மிக முக்கியமான விஷயம், 5 வாக்குகள் எப்படி அதிகமாக அங்கே விழுந்தது அப்படின்னா, உடனடியாக சில குரூப்பெல்லாம் வந்து பேசுவாங்க இல்லையா, அது இவிஎம்மில் மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு சாம்பிள் ஓட்டு போடுவாங்க, ஒருவேளை அது ஏதாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் காதில் பூவை சுற்றுறாங்கன்னு தெரியல. உள்ளே இருக்கிற முகவர்களோ அல்லது மற்றவர்களோ அந்த எந்திரம் சரியாக வேலை செய்கிறதா என்பதை போட்டு பார்த்ததற்கு பிறகு ரீசெட் செய்யப்படும். நான் இந்த போலிங் பூத்தில் நான் ஏஜெண்டாக வேலை செஞ்சுருக்கேன், அதனால் அது தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். ரீசெட் பண்ணால் அதில் அதுக்கப்புறம் நீ 1, 2 அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அப்படி ரீசெட் பண்ணி இருக்கணும். பண்ணதுக்கு பிறகு எப்படி 5 வாக்குகள் கூடுதலாக அந்த வாக்கேந்திரங்களில் பதிவாகி இருக்கிறது? சரி, அந்த கேள்விக்கு யார்கிட்ட இருந்தும் பதில் வரப்போகிறதில்லை அப்படின்னு தெரியும். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரமக்குடியில் கடந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றார் என்பது நமக்கு இதெல்லாம் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அங்கே வெற்றி பெற்றது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய தாவேக்காவிற்கு வாக்கேந்திரங்களில் வாக்கு விழுந்ததில் ஒரு பேட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் சுற்றில் ஒரு வாக்கு எந்திரத்தில் 2573 வாக்குகள் இந்த தொகுதியில் தாவேக்காவுக்கு விழுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுற்றில் 2663, மூன்றாவது சுற்றில் 2306, நான்காவது சுற்றில் 2808, இப்படி ஒவ்வொரு சுற்றுகளுக்குமே 2000த்திற்கும் அதிகமான வாக்குகள் பேரலாக விழுந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படின்னு நமக்கு தெரியல. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், வாக்கு எந்திரங்களில் எந்த கட்சிக்கானாலுமே ஒரு சுற்றில் ஒரு 1000 வாக்குகள் விழுந்ததுன்னா ஒரு ரெண்டாவது சுற்றில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் தாவேக்காவுக்கு இந்த பரமக்குடியில் இந்த தொகுதியில் எண்ணப்பட்ட வாக்கு எந்திரங்களில் தொடர்ச்சியாக 1வது சுற்றிலும் 2வது சுற்றிலும் 3வது சுற்றிலும் 4வது சுற்றிலும் 2000த்திற்கும் அதிகமான வாக்குகள் அப்படியே செட் பண்ணி வச்சது மாதிரி விழுந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. இது எப்படி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ஒரு எந்திரத்தில் எத்தனை வாக்குகள் விழுகிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, மக்கள் வாக்குகள் செலுத்தியதற்கு பிறகு ஃபார்ம் 17C என்று சொல்வார்கள். அதன் மூலமாக வாக்கு எந்திரங்களில் இந்த தொகுதியில் இவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது பொறிக்கப்படும். இப்போ வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாட்களில் அந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் எண்ணப்பட்டது அதையும் இந்த 17C ஃபார்ம் இதை ரெண்டையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இதில் ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தொகுதி வாரியாக, பூத்து வாரியாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்கிற தகவலை இந்த நொடி வரையிலும் தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக 4 கோடியே சொச்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எக்ஸாக்டாக ஒவ்வொரு இடத்துலையுமே எவ்வளவு பதிவாகி இருக்கிறது என்கிற தகவலை சொல்ல மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை எல்லாருமே சரி பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 17C ஃபார்மில், அதாவது தேர்தல் முடிந்ததும் வாக்கு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாளில் எவ்வளவு எண்ணி இருக்கிறார்கள், ரெண்டையும் ஒத்து பார்த்தாலே நமக்கு ஏறத்தாழ ஒரு முடிவிற்கு நாம் விட முடியும். இது நீங்கள் 2023 பாராளுமன்ற தேர்தலையுமே இதற்கு ஒப்பான பல சந்தேகங்கள் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டது. ஒரு 50,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை காணோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் 16,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் காணாமல் போனது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்றைக்கு எழுப்பப்பட்டது. ஆனால் இது வழக்கமாக தேர்தல் காலங்களில் பேசப்படும், அதுக்கப்புறம் இது ஓஞ்சிரும். இப்போ என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதுமே இந்த இவிஎம் குறித்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய
செயல்பாடுகள் குறித்தும் மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சீரியஸாக இந்த தேர்தலில் ஒரு பிரச்சாரத்தை விஜய் எங்கேயாவது மேற்கொண்டார் அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? உப்பு சப்புக்கு வந்து ஒரு சில இடங்களில் பண்ணார் இல்லையா? இப்போ நீங்கள் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும், அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், அல்லது மற்ற கட்சியை சார்ந்த நபர்களாகட்டும், எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஆனால் விஜய் வந்து தான் நிற்கக்கூடிய தொகுதியிலேயாவது வெற்றி பெற்றால் போதும் என்கிற விதத்தில் தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு அது எப்படின்னே தெரியல. ஒரு 20,000 25,000 வாக்குகள் அப்படிங்கிறதே மிகப்பெரியது இல்லையா? அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை அவர் வாங்குகிறார். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான சந்தேகம் நமக்கு வருகிறது. சந்தேகத்திற்கான காரணங்களை நாம் அடுக்கி கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான சமூக ஊடகங்கள் அதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதியவர் பேசுகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதாவது மோடிகிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வாக்கு எந்திரங்கள் இல்லாமல் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தி அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சவால் விடக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போது நம்ம ஒன்று சொல்ல வேண்டியிருக்குங்க. இப்போ பஞ்சாபில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அங்கே பூரா மாநிலம் முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அங்கே யார் வெற்றி பெற்றிருக்கிறார்? பஞ்சாபினுடைய ஆம் ஆத்மியினுடைய கட்சி பெரும்பாலான இடங்களில், அதாவது 2/3 பங்கு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது. 2வது இடத்துல காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது. 5வது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளாகட்டும், மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் முடிவுகளாகட்டும், ஏன் கேரளாவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளாகட்டும், இங்கே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ நீங்கள் உங்கள்கிட்ட சவால் விட்டு சொல்கிறேன், மக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய விதத்தில் மக்களே மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எதிராக களத்தில் வந்த ஒரு 5 வருட காலத்தில் களத்தில் வந்த ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்கள் காட்ட முடியுமா? அப்படி எதுவும் நடக்கலை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டிலையும் கிடையாது, கேரளாவிலையும் கிடையாது. ஆனால் இந்த 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அரசு வந்து இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அது எப்படிங்கிறது தெரியல. நம்ம திரும்ப சொல்கிறோம், கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் எப்படி தோற்று போவார்? யாருக்காவது விடை தெரியுமா? யாருக்கிட்ட தோற்று போனார்? எப்படிப்பட்டவர்கிட்ட தோற்று போனார்? எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அப்போது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருந்தவர் அந்த தொகுதிக்கு பார்த்து பண்ணியிருக்கிறாரு. அதை கண்கூடாக எல்லா கட்சிக்காரங்களும் பார்க்குறான். தொகுதி மக்களே சொல்கிறாங்க, ஆமாங்க அவர் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு. முதல்வராக இருந்தவர் அவர் வந்து தோற்று போகிறார். அது எப்படிங்கிறது யாராலாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்போது இதுக்கு யார் பதில் சொல்லணுமோ அவர்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு வரும். வராமல் இருக்குமா என்ன? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.